அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு நான் வந்து என்ன இப்போ கோப்ரோ வாங்கினாலும் சரி தான் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மைக்கை வந்து யார் மோட்டோ வகை பிகினரா நம்ம கரெக்டில்லை இங்கே தெரிஞ்சவங்களே ஆச்சு இல்லை நான் நினைக்கிறவங்களுக்கு இதையும் ஸ்பான்சர் பண்ணிடுவேன், இதையும் நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து சேர்த்து எல்லாம் செட்டாகவே வணக்கம் ப்ரா, என்ன அப்படி இருக்கீங்க? ஆக்கிங்க ப்ரா, நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. ஸோ அதனால் வந்து தான் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இருக்குது. புதுசாக மைக் வாங்கியிருக்கேன், அதனால் ஏஐ வாய்ஸ் நினச்சிக்காதீங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் மோட்டோ விளாக் பர்பஸ்க்காக என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறதுக்காக தான். சில பேர் நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், கொஞ்சம் வாய்ஸ்லாம் இந்த மைக்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம், இதை வச்சு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து அப்டேட் ஏன் பண்ண முடியல, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக ஒரு கொல்லி ஹில்ஸ் போகலான்னு ஒரு ட்ராவல் பிளான் போட்டுருக்குங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம இப்போ கிளைமேட் சரியில்லை. இப்போ வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கு. அங்கே கிளைமேட் சரியில்லாமல் போகிறது வேஸ்ட்டு தானே. அதுக்கு இல்லாமல் வேற எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு 8ஆம் தேதி ஐ திங்க் நினைக்கிறேன். ஆமாம் 8ஆம் தேதிங்க. 8ஆம் தேதி இப்போ நைட்டு எங்கே போகலான்னு ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக போய் ஆகணும். உடம்பு சரியில்லை, வேற எங்கேயாச்சும் லாங்காக எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தேன். நம்ம சோலோ தான் ட்ரிப் போக போனோம். அப்புறம் அதனால் வந்து சரி போனால் சரி வராது, நம்ம அங்கே இங்கே கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு தான் போவேன். சரி இங்கேயாச்சும் லோக்கலாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். சரி வாங்க என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கன் கேமரா தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அதோட பாக்ஸு. இதில் வந்து ஆடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணணும். இதில் வீடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மைக் மூலயமா ஃபோன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி இது வந்து போயா மைக் 1500 அந்த மைக்கு. இது வழியாக கொஞ்சம் இதெல்லாம் ஏர் கேன்சலேஷனில் அந்த மைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மூலயமா வந்து ஹெல்மெட்டில் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் சொல்லிக்கிட்டு வந்து கட் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவேன். இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸே. அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது நம்ம வீடியோ போடுறதுக்கும். அப்புறம் வந்து நம்ம கிட்ட ஹெல்மெட்லாம் இது வரைக்கும் இல்லவே இல்லைங்க. ஹெல்மெட்லாம் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே வச்சு வாங்கிட்டு அப்படி தான் நான் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்கு ஒன்றும் ஹெல்மெட்லாம் கிடையாது. ஃபோக்கஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஈக்கனுக்குள்ள வாட்டர் ப்ரூஃப்ங்க. இது வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் இது ஸ்க்ராட்ச் ஆகாமல் வச்சுக்கணும். இதுலேயே பட்டன்ஸ்லாம் இருக்குங்க. இருங்க, இங்கே 2 பட்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சென்டர் ஆன் பண்ணுற பட்டனு, அப்புறம் மேலே ஒரு பட்டன் இருக்கும். இவ்வளோதாங்க நம்ம வீடியோ போடுறதுக்கு. இது வந்து 170 ஆங்கிள் தான் கவர் ஆகும். அப்புறம் வந்து கோப்ரோ மாதிரிலாம் ரொம்ப லென்த்லாம் ஆகாது. 170 டிகிரி ஆங்கிள் தான் கவர் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பைக் வச்சுருக்கோமோ அதுக்கு வந்து ஹேண்டில் வரைக்கும் தாங்க கவர் ஆகுது, அதுக்கு மேலே எல்லாம் கவர் ஆக மாட்டாது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வேறு என்ன வச்சுருக்கேன். அப்புறம் முன்னாடி ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். சரி இந்த மாதிரி மைக் வச்சு பேசலாம் பார்த்தா இந்த வீடியோவுக்கும் இந்த மைக் பேசுகிறதுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது ஆடியோ. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை விட்டுட்டேன். ஆனால் சில பேர் இப்போ நார்மலாக பிகினர்லாம் ஒருத்தவங்க லோ பட்ஜெட்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இதில் கூட வாங்க முடியாமல் சில பேர்லாம் இருக்காங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு வாங்குற அளவுக்கு இப்போ வந்திருக்கேன். யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு நான் வந்து என்ன இப்போ கோப்ரோ வாங்கினாலும் சரி தான் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மைக்கை வந்து யார் மோட்டோ வகை பிகினரா நம்ம கரெக்டில்லை இங்கே தெரிஞ்சவங்களே ஆச்சு இல்லை நான் நினைக்கிறவங்களுக்கு இதையும் ஸ்பான்சர் பண்ணிடுவேன், இதையும் நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து சேர்த்து எல்லாம் செட்டாகவே கொடுத்துருவேன். அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. அப்புறம் வந்து இது வந்து பென்ட்ரைவுங்க. ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் இருக்குது. ஃபோன்லேயும் நம்ம ஒர்க் விஷயமா ஃபோனில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், இதில் வந்து நான் மாற்றி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து க்ளவுஸ் நம்மளோடதும் கிடையாது. இந்த க்ளவுஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என் தம்பியோடது. நம்ம அவன் வந்து என்ன பண்ணிட்டு ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஸ்டண்ட்டுக்கும் பைக் வாங்கி ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட நீ கப்ஸ் இதெல்லாம் நான் வந்து எப்போலாம் ரைட் பண்ணணும் இதை நான் போட மாட்டேன், கொடுக்க மாட்டான். இந்த க்ளவுஸ் மட்டும் நான் எடுத்துக்க போகணும் சரின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எங்கே ட்ராவல் பண்ண போகணும் அப்போ மட்டும் இதை எடுத்துப்பேன். அது இல்லாமல் கோப்ரோ மவுண்ட் மட்டும் வாங்கி வச்சுருக்கேங்க. அது காஸ்ட் ஒரு 300 தான். அதனால் அதை வாங்கி வச்சுருந்தேன். இப்போ ஒரு சின்ன பையன் நம்ம பையன் கேட்டான், அதனால் அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். எப்போலாம் தேவைப்படுறப்ப கேள்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி எனக்கு தேவைப்படல,
இன்னைக்கு தான் நான் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஹெல்மெட் கொடுறா ப்ளஸ் மவுண்ட் சேர்த்து கொடுறான்னு சொல்லியிருக்கேன். தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து 8 இல்லை 7ஆம் தேதி 6ஆம் தேதி மைக் ஆர்டர் போட்டதுக்கு வந்துச்சு. ஜினாரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மைக்கு அது வாங்கியிருக்கேன். இது வந்து காசு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காற்று அவ்வளோ அடிக்குது, ஆனால் நான் பேசுகிற மாதிரி தான் கிளியராக கேட்குது. இருந்தாலும் அவங்க கீழே உள்ளவங்களாம் பேசுகிறாங்க, அதுவும் கேட்குது தான். பார்த்துக்கலாம். அடுத்தது போக போக மைக்கெலாம் வாங்க அப்டேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு ப்ளஸ் வந்து இதோட வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. தலைகீழ காட்டும், ஏன்னா செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன், வேறு எதுவுமே வச்சிடல. ப்ளஸ் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன்னா ஹெல்மெட் ஒன்று வாங்கணுங்க. அதான் இப்போ வச்சிருக்க ஒரு 2000 கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம ஆக்ஸ்டாரில் ஒரு ஹெல்மெட் வாங்கிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். நம்ம இப்போ எங்கேயாச்சும் பிச்சாவரம் போகலாம். பிச்சாவரம் எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சிதம்பரத்துக்கிட்ட இருக்குது. அங்கே போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். அந்த பேலன்ஸ் இருக்கிற காசில் வந்து ஹெல்மெட் போட்டு ஏதாச்சும் இஎம்ஐலாச்சும் தெரிஞ்ச கடை இருக்குது, நீ காசு அதை வச்சுக்கணும், நீங்கள் பேலன்ஸ் காசு நான் வந்து 2 நாளாக கொடுத்துட்றேன், அவன் எல்லாம் 1 மந்த்தில் கொடுத்துட்றேன், ஹெல்மெட் போட்டுன்னு சொல்லிட்டு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்கேன். சரி பார்ப்போம். நான் இதான் திங்ஸு. அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம நிலவியில் ஒரு பையன் ஃப்ரெண்டு அவன் கொடுத்துருந்தான். இவ்வளோ தாங்க. இதான் நம்ம திங்ஸு. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். இதோட அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண இதெல்லாம் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இல்லையோ இந்த மாதிரி யார் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் தான் கொடுத்துன்னு நான் நினைக்கிறேன். அவங்க லவன் சப்போர்ட் மட்டும் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பீங்க. நம்ம லவ் யூ ஸோ மச். பார்த்து பத்திரமா சொல்லிருக்கேன். எப்பவுமே ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஹெல்மெட் போகாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போகாமல் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ தப்பு, ப்ளஸ் தப்பு இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம சேஃப்டி தாங்க ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மோட்டோ வ்ளாகில் சந்திக்கலாம்.